ஹலோ கைஸ், நம்ம எப்பயாவது யாராவது அவரு ரொம்ப பெரிய ஆளு இல்லைன்னா என்னை விட பெரிய ஆளு யாருமே கிடையாதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஏன் நம்மளே கூட சில நேரத்துல நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளான்னு சொல்லியிருப்போம். ஆனா உண்மையிலேயே நம்ம எவ்வளோ பெரிய ஆளுன்னு இது வரைக்கும் நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அதுவும் இந்த பிரபஞ்சத்துக்கு முன்னாடி மனிதர்களாகிய நம்ம எவ்வளோ பெருசுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த பிரபஞ்சமோடு நம்மளை ஒப்பிடும்போது நம்மளுடைய எக்ஸிஸ்டன்ஸ், அதாவது இருப்பை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் இனி யார்கிட்டையும் நான் தான் பெரிய ஆளுன்னு பெருமையா பேசவே மாட்டோம். இயற்கைக்கு முன் நம்ம எவ்வளோ பெரியவங்கன்னு இன்னைக்கு வீடியோல விரிவா பார்ப்போம் வாங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ இதை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். புது வியூவர்ஸ் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இமிடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்திலேயே உள்ள பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்னைக்கு தேதி வரைக்கும் பூமியின் மொத்த மக்கள் தொகை சுமார் 8.1 பில்லியனை தொட்டிருக்கு. இந்த 8.1 பில்லியன் மக்கள் எல்லோரையும் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் போன்ற பெரிய பகுதியில் ஒரே நேரத்தில் பொருத்த முடியும்னு உங்களுக்கு தெரியுமா? லாஸ் ஏஞ்சல்ஸ் 1300 கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட ஒரு தெற்கு கலிபோர்னியா நகரம். இங்கே இருந்து அப்படியே ஜூம் அவுட் பண்ணி விண்வெளிக்கு வந்தா நம்ம பூமி தெரியும். லாஸ் ஏஞ்சல்ஸை ஒப்பிடும்போது பூமி ரொம்பவே பெருசு. நம்ம பூமியின் விட்டம் சுமார் 12,742 கிலோமீட்டர். அதுவே சந்திரனின் விட்டம் 3,475 கிலோமீட்டர். சந்திரனோட இந்த இடத்துக்குள்ள 1,00,000 இமயமலைகளை பொருத்த முடியும். அதுவே சந்திரன் போன்ற ஒரு கோளை பூமியில 50 சந்திரன்களை பொருத்த முடியும். அப்போ பூமி எவ்வளோ பெருசுன்னு இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஆனா இங்க சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாங்க தான் பெரியவங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க மனிதர்கள் எங்க இருக்கோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க இன்னும் ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னா சந்திரன் பூமியில இருந்து 3,84,000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இந்த டிஸ்டன்ஸ்ல நம்ம சோலார் சிஸ்டம்ல இருக்கும் 8 கோள்களையும் பொருத்த முடியும். இதுவே சூரியனை பத்தி சொல்லணும்னா சூரியன் பூமியில இருந்து 15 கோடி கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. சூரியனோட விட்டம் 14 லட்சம் கிலோமீட்டர். இது எவ்வளவு பெருசுன்னு சொல்லணும்னா இதுல 13 லட்சம் பூமிகளை பொருத்த முடியும். அதாவது இதோட அளவை நம்ம கண்ணை மூடி கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. சூரியனோடு ஒப்பிடும்போது மனிதர்களாகிய நம்ம சின்ன தூசி மாதிரி. அட மனிதர்கள் என்ன, பூமியையோ சந்திரனையோ கூட சூரியன் கூட ஒப்பிட முடியாது. நம்ம சோலார் சிஸ்டம்ல இருக்கும் மிகப்பெரிய கோளான ஜூபிட்டர்னாலேயே 1300 பூமிகளை அதுக்குள்ள வைக்க முடியும். அதே மாதிரி சூரியனுக்குள்ள 1000 ஜூபிட்டர்களை பொருத்த முடியும். அப்போ சூரியன் பூமியை விட ஜூபிட்டரை விட எத்தனை மடங்கு பெருசுன்னு யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே வெறும் ஆரம்பம் தான். இனிமே தான் மெயின் ஷோவே இருக்கு. நம்ம சூரிய குடும்பம், அதாவது சோலார் சிஸ்டமோட விட்டம் சுமார் 287 பில்லியன் கிலோமீட்டர். இந்த சூரிய குடும்பத்துல 8 கிரகங்களும் 5 டுவார்ஃப் கிரகங்களும் லட்சக்கணக்கான ஆஸ்ட்ராய்ட்ஸும் கோடிக்கணக்கான மீட்ராய்ட்ஸும் இருக்கு. சூரியனுக்கும் நெப்டியூனுக்கும் இடையிலான தூரம் சுமார் 4.5 பில்லியன் கிலோமீட்டர். சூரியனுக்கும் நெப்டியூனுக்கும் நடுவுல ஒரு லைனை நம்ம வரைஞ்சோம்னா அந்த லைன்ல 3000 சூரியன்களை பொருத்த முடியும். அப்போ இவ்வளவு நேரம் சூரியன் எவ்வளவு பெருசுன்னு சொன்னதே இப்போ நம்ம சோலார் சிஸ்டம்ல அது எவ்வளவு சின்னதா இருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல நம்ம எங்க பொருந்துவோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. புளூட்டோ கிரகத்தில இருந்து சூரியனை பார்த்தா அது இப்படிதான் தெரியும். அதாவது நம்ம சோலார் சிஸ்டம்ல சூரியன்ல இருந்து ரொம்ப தூரமா இருக்கிறது புளூட்டோ கிரகம் தான். அப்போ சோலார் சிஸ்டமோடு ஒப்பிடும்போது சூரியன் எவ்வளவு சின்னதுன்னு பாருங்க. இது மாதிரி இன்னும் பிரபஞ்சத்துல நிறைய நட்சத்திரங்கள் இருக்கு. அது எல்லாத்தோட சூரியனோட சைஸை ஒப்பிட்டு பார்ப்போம் வாங்க. இதுதான் வேகா ஸ்டார். இதோட விட்டம் 38 லட்சம் கிலோமீட்டர். இதுல கிட்டத்தட்ட 20 சூரியன்களை பொருத்த முடியும். இதுக்கும் பெரிய நட்சத்திரம்னா அது ஆர்க்ட்ரஸ். இது 3,70,00,000 கிலோமீட்டர் அகலம். இதுல 17,000 சூரியன்களை பொருத்த முடியும். இதையும் விட பெருசுனா அது 11 கோடி கிலோமீட்டர் விட்டம் கொண்ட ரைகல். இதுல ரெண்டாவதா பார்த்த நட்சத்திரம், அதாவது 50 ஆர்க்டரஸை பொருத்த முடியும். அப்படின்னா 4,85,000 சூரியன்களை இந்த நட்சத்திரத்துல வைக்க முடியும். இது கூட எல்லாம் சூரியனை ஒப்பிடும்போது சூரியன் எவ்வளவு சின்னதுன்னு பாருங்க. இன்னும் இருக்கு, சொல்றேன் கேளுங்க. இதுதான் பீட்டல் கீஸ். இதோட விட்டம் 1,023 கோடி கிலோமீட்டர் ஆகும். இதுல 1500 ரீகல் நட்சத்திரங்களையோ இல்ல 67 கோடி சூரியன்களையோ பொருத்த முடியும். நம்ம எப்படி சூரியனுக்கு முன்னாடி ஒரு சின்ன தூசியோ, இதுக்கு முன்னாடி சூரியன் ஒரு சின்ன தூசி.
பீட்டல் கீஸுக்கும் மேல விஒய் கேனிஸ் மேஜரிஸ் இருக்கு. இதோட விட்டம் 2 பில்லியன் கிலோமீட்டர். இதுக்கு மேல யூஐ ஸ்கூட்டி இருக்கு. இதோட விட்டம் 2 பில்லியன் 40 லட்சம் கிலோமீட்டர். இது எல்லாத்துக்கும் மேல ஸ்டெஃபன்சன் 218ங்கிற மிகப்பெரிய நட்சத்திரம் இருக்கு. இதோட விட்டம் சுமார் 3 பில்லியன் கிலோமீட்டர். இதுக்குள்ள 9 பில்லியன் 83 லட்சம் சூரியன்களை பொருத்த முடியும். இதை விட பெரிய நட்சத்திரம் வேற எதையும் இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கல. இவ்வளவு பெரிய நட்சத்திரங்களோடு எல்லாம் கம்பேர் பண்ணும்போது சூரியன் ஒண்ணுமே இல்ல. அதுவும் மனிதர்களாகிய நம்ம எல்லாம் கணக்கே எடுக்க முடியாது. அப்போ பிரபஞ்சத்துல பூமி எவ்வளவு சின்னதுன்னு யோசிச்சு பாருங்க. பிரபஞ்சத்துல உள்ள பெரிய படைப்புகளை பத்தி சொல்லணும்னா பூமியில இருந்து 3300 லைட் இயர்ஸ் தள்ளி இருக்கும் கேட்ஸ் ஐ நெபுலா. லைட் இயர்ஸ்ங்கிறது ஒளி, அதாவது லைட், அதை போய் சேரவே 3300 ஆண்டுகள் எடுக்கும். இந்த கேட்ஸ் ஐ நெபுலா 0.4 லைட் இயர்ஸ் அளவு பெருசு. அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னது போல இதை கடக்க லைட்டுக்கு 4 மாசம் 26 நாட்கள் எடுக்கும். இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய நட்சத்திரத்தோடு ஒப்பிடும்போது இது ரொம்பவே பெருசு. இதுல 3000 ஸ்டெஃபன்சன் 218 நட்சத்திரங்களை பொருத்த முடியும். இதை விட பெருசுனா அது ஹெலிக்ஸ் நெபுலா. இதோட விட்டம் 5 லைட் இயர்ஸ். அப்படின்னா லைட் இதை கடக்க 5 ஆண்டுகள் எடுக்கும். இதுல 15000 ஸ்டெஃபன்சன்களை பொருத்த முடியும். இதை விட பெருசுனா ஓரியன் நெபுலா. இது 24 லைட் இயர்ஸ் விட்டம் கொண்டது. இதுக்கு மேல 150 லைட் இயர்ஸ் விட்டம் கொண்ட ஒமேகா செஞ்சுரி கான்ஸ்டலேஷன் இருக்கு. இது எல்லாத்தையும் விட கோடிக்கணக்கில் பெருசு. இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா நட்சத்திரங்களையும் இதுல அடக்க முடியும். இது எல்லாத்தையும் விட கோடிக்கணக்கில் பெருசுனா அது நம்மளுடைய கேலக்சியான த மில்கி வே தான். இது 1 லட்சம் லைட் இயர்ஸ் விட்டம் கொண்டது. இது எவ்வளவு பெருசுனா லைட், அதாவது ஒளி, இதை கடக்கவே 1 லட்சம் ஆண்டுகள் எடுக்கும். ஒளியின் வேகம் 3 லட்சம் கிலோமீட்டர் பெர் செகண்ட்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். மில்கி வே கேலக்சில இது மாதிரி 400 பில்லியன் பெரிய நட்சத்திரங்களும் அதே எண்ணிக்கையில கிரகங்களும் இருக்கு. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது எவ்வளவு பெருசுன்னு நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத இவ்வளவு பெரிய மில்கி வே கேலக்சில பூமி சுத்துறதை நிறுத்தினா கூட அது எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்த போகிறது இல்ல. சூரியன் இறந்தாலும் மில்கி வே கேலக்சிக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட போகிறதில்ல. பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய நட்சத்திரத்தின் மரணம் கூட மில்கி வே கேலக்சில எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. ஆனா நம்ம பிரபஞ்சம் இதோட முடியல. நம்ம இன்னும் மேல போனா அங்க நம்மளுடைய நெய்பரிங் கேலக்சியான ஆண்ட்ரோமேடா இருக்கு. இது நம்ம மில்கி வே கேலக்சியை விட 2 மடங்கு பெருசு. இந்த கேலக்சில சுமார் 10 பில்லியன் நட்சத்திரங்கள் இருக்கு. இந்த கேலக்சில ஸ்டெஃபன்சன் அளவுல இருக்கிற நட்சத்திரங்களை பொருத்தினா 40,000 பில்லியன் நட்சத்திரங்களை பொருத்த முடியும். பூமியில இருந்து 23 கோடி லைட் இயர்ஸ்க்கு நம்ம நகர்ந்தா அங்க UGC 2885 கேலக்சி இருக்கும். இதோட விட்டம் 4,63,000 லைட் இயர்ஸ் பெருசு. மற்றும் இது நம்ம மில்கி வே கேலக்சியை விட 4 மடங்கு பெருசு. அப்படின்னா இதுல சுமார் 50 பில்லியன் நட்சத்திரங்களை பொருத்த முடியும். பூமியில இருந்து 100 கோடி லைட் இயர்ஸ் தொலைவுல IC1101 கேலக்சின்னு கூப்பிடப்படும் மிகப்பெரிய கேலக்சி இருக்கு. இது சுமார் 40 லட்சம் லைட் இயர்ஸ் விட்டம் கொண்டது. மற்றும் இதுல 1000 பில்லியன் நட்சத்திரங்களை பொருத்த முடியும். இதுக்கும் மேல போனா அல்சியோனசிஸ்னு சொல்லப்படும் மாபெரும் கேலக்சி இருக்கு. இது பூமியில இருந்து 300 கோடி லைட் இயர்ஸ் தூரத்துல இருக்கு. மற்றும் இது 1 கோடி 60 லட்சம் லைட் இயர்ஸ் விட்டத்தை கொண்டது. இதுல 40 லட்சம் மில்கி வே கேலக்சிகளை பொருத்த முடியும்னு சொன்னா எவ்வளவு ஆச்சரியப்படுவீங்க. இப்போ நம்ம பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய அளவுக்கு வந்திருக்கோம். இங்க நம்ம சோலார் சிஸ்டம் இருக்கும் மில்கி வே கேலக்சியை ஒப்பிடும்போது நம்ம கேலக்சி ரொம்பவே சின்னது. இது வரைக்கும் பிரபஞ்சத்தை பத்தி கண்டுபிடிக்கப்பட்ட பகுதின்னு பார்த்தா அது 93 பில்லியன் லைட் இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. இதுல 200 பில்லியன் கேலக்சிஸ் இருப்பதாக விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அதாவது நம்ம பிரபஞ்சத்தோடு எல்லை இல்லாத அளவோடு ஒப்பிடும் போது நான் கொஞ்சம் முன்னாடி சொன்ன அல்சியோனசிஸ் கேலக்சி கூட வெறும் ஒரு தூசி தான். இப்படி இருக்கும்போது பூமியையும் சூரியனையும் இந்த லிஸ்ட்ல சேர்க்க கூட முடியாது. அப்படின்னா மனிதர்களாகிய நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கு முன்னாடி எவ்வளவு சின்ன, கண்ணுக்கே தெரியாத தூசின்னு யோசிச்சு பாருங்க. இந்த பூமியில இன்னைக்கு 8.1 பில்லியன் மக்கள் இருக்காங்க. நம்ம எல்லோரும் ஒண்ணு சேர்ந்தா கூட இந்த பிரபஞ்சத்துக்கு முன்னாடி அது ஒண்ணுமே இல்ல. இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்துல பூமியில மட்டுமே உயிர்கள் இருந்தா அப்போ நம்ம தனிமையில இருக்கோம். கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் காலியா இருக்குன்னா அப்போ நம்ம எவ்வளவு தனிமையில இருக்கோம்னு யோசிச்சு பார்க்கவே பயமா இருக்கு. அப்படியே இந்த பிரபஞ்சமோட ஏதோ ஒரு மூலையில உயிர்கள் இருந்தாலும் அவங்கள நம்ம சந்திக்கிறது சாத்தியமற்ற ஒரு நிகழ்வு. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தை நம்ம இன்னும் முழுசா கண்டுபிடிக்கல. இது எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது, இதை தாண்டி வேற ஏதாவது இருக்கான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரியுது. அது இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட பிரபஞ்சத்தோட அளவுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் ஒரு சின்ன தூசிக்கான மதிப்பை கூட பெற மாட்டோம். விஞ்ஞானிகளுமே பிரபஞ்சத்தின் எல்லையில்லா அளவை பார்த்து மனிதர்களாகிய நம்ம எவ்வளவு சின்ன தூசிகள்னு ஆச்சரியப்படுறாங்க.
195 நாடுகளை வாழும் 8.1 பில்லியன் மனிதர்களின் ஒரு சின்ன கிரகத்துல அது சுத்தி வரும் ஒரு சின்ன நட்சத்திரத்தை, அது இருக்கும் ஒரு சின்ன கேலக்சிய இந்த பிரபஞ்சத்தோடு ஒப்பிடும்போது நம்ம எவ்வளவு பெரியவங்கன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதனால இனி உங்களை பத்தி பெருமைப்படுறதுக்கோ இல்ல சிறப்பா சொல்றதுக்கோ ஏதாவது இருக்கா? ஏன்னா 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமியை ஆண்டு நம்மளை விட பெரிய சைஸ்ல இருந்த இனமே ஒரே ஒரு ஆஸ்ட்ராய்டுனால முழுமையா அழிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் நம்மள ஒரே நொடியில அழிச்சு நம்மளுடைய நிகழ்காலத்தை வரலாறா எப்ப வேணும்னாலும் மாத்தலாம். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். இந்த பிரபஞ்சத்துக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு பெருசுன்னு இப்போ உங்களுக்கு தெரியும். இதுக்கு மேலேயும் உங்களை பத்தி சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா? உங்க பதில கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போன வாரம் கமெண்ட் பண்ண 10 பேரை பார்ப்போம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க. Until then, stay safe. Signing off. நன்றி.